ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என் பொண்ணோட பர்த்டே விலாக் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டே விலாக்லாம் பர்த்டே விலாக் மட்டும் கிடையாது. அந்த அந்த தலை வாழை விருந்து சொன்னேன் இல்லைங்களா? ஸோ நான்வெஜ் வந்து வெரைட்டியாக அது வந்து அன்றைக்கி செஞ்சு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது லாஸ்ட்டாக வந்து வரும். இந்த வீடியோஸ் ஸ்டார்டிங்கில் வேணாம் அப்படின்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜாலியாக இருக்கும் இது ஒரு அவுட்டிங்கு. அந்த மாதிரி வந்து எப்பவும் போல தான் கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் வந்து வெளியில் தான் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் வந்து கோல்டெல்லாம் வாங்கி எங்கே இந்த கட்டுப்படி ஆகுறது. அதனால் சில்வர் தான் வந்துட்டு அவளுக்கும் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தோம். 2 சில்வர் ரிங்கு அண்டு காப்பும், அதான் கடா டைப்பில் கடா அண்டு ரிங்கு செட்டாக வந்து வர மாதிரி அது ஒரு செட்டு. அந்த மாதிரி தனித்தனியாக வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நார்மல் தனியாக வாங்கின பிளெயின் ரிங் வந்து அவளுக்கு வந்து 2மே கரெக்டாக இருந்தது. அண்டு காப்போட வந்த ரிங் வந்து கொஞ்சம் வந்து லூஸாக இருந்தது. அது வந்து கொஞ்சம் யூனிக் டிசைனாக இருந்தது. இந்த 2 ரிங்கும் வந்து பிளெயினாக சிம்பிளாக வந்து எடுத்து கொடுத்துருந்தோம். அது வந்து இன்ஃபினிட்டியில் கிட்ட காமிக்கிற பாருங்கள். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. எல்லா கிஃப்ட்டுமே அவளுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஆல்ரெடி அவள் கேட்டுட்டு இருந்தது தான் ஆக்சுவலாக. அது என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு யோசித்தோம். அவள் ஆல்ரெடி நிறைய வாட்டிக்கு வந்து கேட்டிருக்காங்க என்கிட்ட, ரிங்கு வந்து வேணும், குட்டி குட்டியாக ரிங் வேணும், சில்வரில் வந்து போடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டை விட ரொம்ப சில்வர் ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்குமே. சரி, பசங்களுக்கு எனக்குமே ரொம்ப பிடிக்கும் சில்வரில் ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப போடணுன்ட்டு. அதாவது ஆக்சிடைஸ் சில்வர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பியூர் வெள்ளி. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம நார்மல் வெள்ளினா கொஞ்சம் ஒரு பளிச்சுன்னு இருக்கும்ல, வெள்ளைன்னு. இது வந்து அந்த மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி கலரில் வந்து லைட் கலரில் இருக்கும். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது பார்க்கவே வந்து ஒரு மாதிரி லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் எனக்கும் வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காப்பு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ரிங்கு வந்து பத்தலை. அவள் பெரிய விரலையே போட்டுட்டு லூஸாக தான் இருக்குது. இன்ஃபினிட்டி மாடலில் வந்து வரும். ஸோ அந்த ரிங்கு அதுதான் மார்னிங்கே வந்துட்டு கோயிலுக்கு போக முடியல என்னால். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை தனியாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மாமியார் வீட்டுக்கு அதில் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க வெளியெல்லாம். ஸோ வந்து நாங்கள் வீட்டில் வந்து சும்மா இது பண்ணிவிட்டு ஸ்வீட் வந்து தான் ஊட்டிட்டு அப்புறம் நம்ம வந்து ஹோட்டல் போகலாம் அப்படின்ட்டு மத்தியானம் ஆஸ் யூஷுவல் வந்து ஹோட்டல் கிளம்பிட்டோம். கார் எடுத்துகிட்டு போனால் விட முடியாதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே வர ஹோட்டல் தான் இது. நாங்கள் அந்த பக்கம் அது பாருங்கள், மெட்ரோ இது நடந்துகிட்ருக்கு. அதனால தான் வந்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு வரல. ஆட்டோவில் வந்துட்டால் நம்ம இறங்கிட்டு அப்படியே உள்ளே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்துட்டோம். ஸோ ஹோட்டல் எப்போவுமே ரெகுலராக வாங்குகிற ஹோட்டல் தான். நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் அவங்க வந்து கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ரொம்ப தெரிஞ்ச ஹோட்டல்லாம் கூடாது எங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹஸ்பண்டுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க அவங்க. அதனால் ரொம்ப க்ளோஸ் தான் அந்த ஹோட்டலில் எல்லாருமே எங்களுக்கு. ஸோ மேலே வந்து டைனிங் ஏரியா வந்து இருக்குது, கீழேயுமே வந்து இருக்குது. மேலே வந்து ஏசி டைனிங் ஹால் வந்து இருக்குது. ஸோ மேலே வந்துட்டு போயிட்டு வெரைட்டியான நல்ல சாப்பாடு வந்து அன்றைக்கி சாப்பிட்டோம். அதாவது எப்போவுமே ஹோட்டல் போனோன்னா சாப்பாடு வந்து கம்மியாக வந்து ஆர்டர் பண்ணுவோம். சைட் டிஷ் வந்து கொஞ்சம் நிறையா ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வந்து வாங்கி சாப்பிடுவோம் எப்போவுமே மோஸ்ட்லி. ஏன்னா எப்போவுமே தான் சாப்பாடு சாப்பிட்றோம்ல, வீட்டில் இருக்கும்போது தான் அதே பிரியாணி தான் வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ அதனால் வந்து இது வந்துட்டு தந்தூரி பிளேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 4 வெரைட்டி ஆஃப் தந்தூரி வந்து அதில் இருக்கும். நல்லாயிருக்கும் இது சூப்பராக. ஸோ அதை கரெக்டாக வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு 4 பீஸ் இருந்தது. ஸோ ஆளுக்கு ஒரு பீஸுன்ற மாதிரி அதை வந்து சாப்பிட்டோம். அதுவே பயங்கர ஃபில்லிங் ஆகிடுச்சு எங்களுக்கு. அந்த சைடிஷ் சாப்பிட்டே வந்து பயங்கர ஃபில்லிங் ஆகிடுச்சு. அப்போ கூட பிரியாணி வந்து வாங்கியிருந்தோம். ஏன்னா மெயினாக எதுவுமே இல்லைனா இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 பிரியாணி தான் அப்போ கூட வாங்கியிருந்தோம். பாருங்கள், 2 தான் வாங்கியிருக்கோம். பாதி ஷேர் பண்ணிக்கலாம் 4 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு 1/2 சாப்பிட்லான்ட்டு. இது வந்துட்டு இதுவும் ஒரு தந்தூரி வெரைட்டி தான். மேலே வந்து ஆம்லேட்டு அது வந்து முட்டையில் வந்து ஒரு மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ நல்லா வந்து அன்றைக்கி பயங்கரமாக தான் புரட்டாசி முடிஞ்சு கொஞ்சம் நாள் கழித்து தான் வந்தது அவளோட பர்த்டே. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த நான்வெஜ் வந்துட்டு நான் செஞ்சுட்டேன். ஸோ அந்த வீடியோ அடுத்து அப்படியே இதிலே வந்து அதனால தான் வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்றைக்கி போயிட்டு நல்லா வந்து சாப்பிட்டுட்டு, படமும் எதுவும் ரிலீஸ் ஆகலை. எப்போவுமே படத்துக்கு போகும்னு தெரியும் உங்களுக்கு. யாருக்கு பர்த்டேனாலும் சரி, இல்லை எங்கள் 2 பேரோட வெட்டிங் ஆனிவர்சரினாலும் சரி, எங்கேயும் போகிறதுக்கும் இல்லை, வெறுப்பாக இருந்தது. ஆனால் சொன்ன மாதிரி ஹோட்டலுக்கு மட்டும்தான் வெளியே நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம், அவ்வளோதான். வேறு எங்கேயும் போகிற மாதிரி எதுவும் படமும் இல்லை. சரி, ஒரு நிமிடம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடியே வந்துட்டு அவளோட பர்த்டே வந்துச்சு. ஸோ அதனால் தீபாவளி வரட்டும், அப்போ வந்து ஒரு நிமிடம் படம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஹோட்டலில் போய் நல்லா சாப்பாடு மட்டும் அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது மட்டும் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கோம். என் வாயை பார்த்துட்ருக்கீங்க எல்லோரும் நான் சாப்பிட்றத. சாரி, கேமரா வச்சதே சம்டைம்ஸ் வந்து நான் மறந்துட்டு அப்படியே முழுகிட்டேன் அந்த சாப்பாட்லேயே.
ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு என்னால் முடியல, அதை கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டேன். அதான் சரி சோடா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வந்து குடிச்சிட்ருக்கேன். ஹாட் வாட்டர் தான் வாங்கி குடிச்சிருக்கணும், நான் தப்பு பண்ணிவிட்டு சோடா வாங்கி குடிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து உஷாராக ஹாட் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டாரு. சரி நான் வந்து சோடா வாங்கி குடிச்சிட்டு பசங்களுக்கு இன்னொன்று வேணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இன்னொன்று வந்து ஆர்டர் பண்ணுறேன் நான் சோடா. அவ்வளோதான். அந்த கோலி சோடா அப்போல்லாம் வந்து பாட்டிலில் வரும்ல, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதில் வருது கோலி சோடா. அது புதுசாக கொண்டு வரணும் அப்படின்றனால புதுசாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. என்ன தான் நம்ம வந்து பிரச்சனையில் இருந்தாலும் நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் பசங்களோட ஆசைகளை வந்து சின்ன சின்ன ஆசைகளை அப்பப்போ வந்து நிறைவேற்றிட்டோன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக வந்து கேட்ட உடனே வந்து நம்ம எல்லாமே பண்ணிட முடியாது. அவங்களுக்கு எப்போ அதாவது அவங்க முன்னாடியே வந்து சொல்லி வச்சுட்டாங்கன்னா நம்ம வந்து அதை மைண்டில் வச்சுட்டு அவங்கள பர்த்டே அந்த மாதிரி ஒரு டைமில் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஹோட்டலில் இந்த மாதிரியும் வந்து இருக்கும், வெளியே வந்துட்டு பாக்ஸ் அதாவது ஃபேமிலியாக வந்து தனியாக உக்கார்ற மாதிரியும் வந்து இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி இந்த சைடு வந்து உள்ளே போயிடுவோம், ஏன்னா அது வந்து பெரிய ஃபேமிலி வந்து உக்கார்ற மாதிரி இருக்கும். 4 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ ஒரு 10 பேர் போனீங்கன்னா அப்படி வந்துன்னா அழகாக இருக்கும் அவங்க வந்து உட்காந்து சாப்பிட. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு கீழே வந்து வந்துட்டோம். ஃபுல் கீழே வந்து இருக்குது பாருங்கள், அழகாக. இந்த இடம் வந்து எதுக்கு ஆப்போசிட்டில் காமிச்சாலும் அது செம்மையாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். பசங்களுக்கு வந்துட்டு ஆசைப்பட்டது நம்ம என்ன தான் பிரச்சனையில் இருந்தாலும் பசங்களோட சந்தோஷத்தை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அவங்களோட அதாவது என்ஜாய்மெண்ட்டான லைஃப் வந்து இதுதான். இதுக்கப்புறம் வந்து அவங்களோட லைஃப் வந்துட்டு வேறு மாதிரி வந்து ஆகிடும். பெருசானாக்கா ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அவங்க லைஃப்பும் வந்து மாறிடும். வேலைக்கு போகிற வரைக்கும் தான் அவங்களோட இது. அவங்க படிப்பு முடிக்கிற வரைக்கும் தான். அந்த காலேஜ்னு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பும் வந்துட்டு அவங்களுக்குன்னு நிறைய வந்துட்டு இது வந்துடும். இதை பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவங்களுக்கும் வந்து வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒரு பருவம் வந்து அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு பருவம். ஸோ அவங்களையும் என்ஜாய் பண்ண விடுங்க. அவங்களுக்கு தேவையானதையும் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு நம்ம இதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை அவங்களுக்கு வந்து செஞ்சிடணும் அப்படின்ட்டு ஹஸ்பண்டும் சரி நானும் சரி நினைப்போம். அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்ட்டு. பசங்க சந்தோஷம் தான் முக்கியம். அவங்க இல்லைன்னா அப்புறம் நம்ம எதுக்குங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எங்கள் 2 பேருக்குமே. அவங்களோட ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஹஸ்பண்டுக்கும் சரி. என்ன தான் ஒரு சில இடத்துல நாங்கள் 2 பேரும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே நிறைய இடத்துல வந்துட்டு பசங்களுக்காக நாங்கள் வந்து நிறைய வந்து செய்வோம். அவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறதும் சரி, நிறைய வந்து செய்வோம். அது எல்லா பேரண்ட்ஸும் இருப்பாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி வந்து இருப்பாங்கன்னு தெரியல. படிக்கணும் அப்படின்னு படிப்பு வந்து முக்கியம் தான். அதுக்காக நானும் வந்து ரொம்ப வந்து என் பசங்களை வந்து கம்பல் பண்ண மாட்டேன். அவங்க சந்தோஷத்துக்கு தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். அதே டைமில் லைட்டாக ஸ்ட்ரிக்ட் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது, லைட்டாக தான் இருக்கும். அண்ட் இப்போ வாங்க, செட்டிநாடு ஸ்டைலில் வந்துட்டு நான் மட்டன் குழம்பு வந்து அன்றைக்கி ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஸோ நல்லாவே வந்திருந்தது. ஸோ நார்மல் பிளெயின் கடாயில் வந்துட்டு தனியா வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். பிளெயின் தனியாக இருக்கும்ல, தனியா சீட்ஸ் வந்துட்டு 3 ஸ்பூனு, அப்புறம் மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, அண்டு சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ஸ்பைசஸ் இருக்கும்ல, கல்பாசி வந்துட்டு கொஞ்சோண்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை ஒரு துண்டு எல்லாமே போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் வந்து நான் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நல்லா வந்து அது பொரியட்டும். பொரிஞ்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணி 1 பாட் ரைஸ் மாதிரி அப்படியே அதாவது 1 பாட் குழம்பு மாதிரி அப்படியே வந்து நான் செஞ்சிட போகிறேன். அந்த அது ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நம்ம வந்து குக்கரில் போட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் வந்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துருங்க. இது வந்து காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு வந்து நான் ஒரு 7-8 காஞ்ச மிளகா சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டில் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகா வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில், அதாவது குறைன்னு அதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாமே போட்டு நம்ம அரைக்கும் போது அது மசியாது, உங்களுக்கு தெரியும் அந்த இதுவெல்லாம் சீட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ வந்துட்டு அதே கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு க்யூபாக வந்து தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ரேண்டமாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா அது வந்து வதங்கட்டும். ஒரு 2 லீஃப் வந்து இது கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். அதுலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்து நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு நான் 1 கிலோ மட்டனுக்கு வந்துட்டு அளவு சொல்லிகிட்ருக்கேன். இந்த மெத்தட் எல்லாமே அதாவது இந்த குழம்பு என்னென்னா ஆக்சுவலாக அன்றைக்கி செஞ்சதை விட அன்றைக்கி மறுநாள் இன்னமும் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா இறங்கி சூப்பர் ஃப்ளேவர்டாக ஆகிடுச்சு. அது ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரொம்பவே நல்லா இருக்குது மறுநாள்
அன்றைக்கும் விட அன்றைக்கி நல்லா இருந்தது, இன்னும் நெக்ஸ்ட் டே வந்து வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முந்திரி பருப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன், ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு. இது வந்து ஆப்ஷனல் தான், அந்த திக்னஸ் இதுக்காக கொடுக்குறேன், வேணும்னா சேர்த்துக்கோங்க. அண்ட் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பிளெயின் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்காங்க காரத்துக்கு, 1.5 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம திரும்பியும் குழம்பு கூட்டி விடும் போதும் பண்ணுவோம், மிளகும் வந்து சேர்த்துருக்கோம், காஞ்ச மிளகாவும் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்து வந்து காரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்துட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1.5 கைப்பிடி, அதாவது என்னோடய கைப்பிடி அளவுக்குன்னு சொல்ல போனால் 1.5 கைப்பிடிக்கு மேலேயே வந்து நான் சேர்த்துருக்கேன். அதில் நல்லா தேங்காவாக எடுத்துக்கினா ஒரு அரை முடி தேங்காய்னு வைங்களேன், ஒரு முழு தேங்காயில் அரை முடி தேங்காய் வந்து போட்டுக்கோங்க, அந்த மாதிரி அந்த அளவில். ஸோ போட்டுட்டு அதையும் நல்லா போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் விட்டு நான் வந்து இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துருங்க இதை. ஸோ அன்றைக்கி எத்தனை டிஷ்ஷு செஞ்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை சரியா. அதான் பாருங்கள், பல்ஸ் மோடில் வந்து இது போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த இதுவை போட்டு நல்லா மையாக வந்து அரைச்சி எடுத்துருங்க. ஸோ இப்போ டேரெக்டாக குக்கர்லேயே நான் வந்து செஞ்சிடுறேன். எண்ணெய் விட்டு ஒரே ஒரு பிரியாணியில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் தான் சேர்த்தேன், ரொம்ப நிறைய சேர்க்கல. ஆனால் ஒரு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயம் குட்டியாக பொடிசாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுலேயும் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன், நிறைய இல்லை, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போடுறேன். ஏன்னா அதுலேயுமே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அதை இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி வந்து சின்ன தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேங்க. பெருசாக இருந்தால் நீங்கள் ஆஃபாக போட்டுக்கோங்க, சின்ன தக்காளி தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். சரி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக. சேர்த்துட்டு நல்லா வந்து நான் இப்போ தான் வந்து உப்பே சேர்க்குறேன், அந்த இதில் உப்பே சேர்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். அது ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும்ல, அதில் எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல. ஸோ அதனால் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் எப்போவுமே நம்ம என்ன தான் ப்ளெயின் மிளகாத்தூள் போட்டாலும். ஸோ அதனால் அதுவும் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கும்ல அதை வந்து சேர்த்துட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்குங்களேன். அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த மசாலா எல்லாமே கோட் ஆகுற மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க. இல்லைனா அந்த பச்சை ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களே, அந்த தனியா அதெல்லாம் போட்டு அந்த ஸ்மெல் வந்து வந்துட்டுருக்கும், ஒரு மாதிரி காட்டாக வந்து இருக்க மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ கழுவி வச்ச மட்டன் வந்துட்டு நான் அப்படியே வந்து சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து தான் எடுத்துருக்கேன், சதை மட்டும் கிடையாது, போனு எல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து கொஞ்சம் லைட்டாக கொழுப்பு எல்லாமே சேர்த்து தான். எப்போவுமே நம்ம கொழுப்பு, அதாவது கொழுப்பு ஜாஸ்தி இருக்கக்கூடாது, கொஞ்சமாக கொழுப்பு கொஞ்சமாக எலும்பு அப்படி இருந்து நம்ம குழம்பு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், தனி டேஸ்ட் கொடுக்கும். வெறும்னே வந்து சதையாக போட்டாக்கா அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். ஆனால் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சமாக கொழுப்பு போட்டு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அதை கலரிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், ஒரு 4 விசில் அப்படி விட்டு எடுத்துக்கோங்க மட்டன் வேகிற அளவுக்கு. அண்ட் இப்போ வந்து ரசம் தான், ரசம் சிம்பிள் தான், எப்பவும் போல் எல்லோரும் செய்கிற மாதிரி தான். கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன். அண்ட் பூண்டு வந்து உரித்து போட்டுட்ருக்கேன், அதில் கருவேப்பிலை காம்பு வந்து போடுவேன். அண்ட் காஞ்ச மிளகா வந்து சும்மா ஒரே ஒரு காஞ்ச மிளகா வந்து சேர்ப்பேன். கருவேப்பிலை காம்பு அண்ட் கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் அதில். அவ்வளோதான், இது எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சி கூட்டி விட்டுட்டோன்னா ரசம் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் சிக்கன் 65 மசாலா வந்து ஆல்ரெடி நான் நிறைய இதில் போட்டிருக்கேன், அதனால் அதை நான் வந்து ஃபுல்லாகவே வந்து காமிக்கல உங்களுக்கு. சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்தேன். அதுக்கப்புறமா எறா வந்து மசாலா வந்து சேர்த்தேன். ஸோ அதனால் எல்லாமே வந்து செஞ்சேன். பட் இதில் வந்து நிறைய நான் கவர் பண்ணலை, ஏன்னா சிக்கன் 65 மசாலாலாம் வந்து ரெகுலராக உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் நிறைய வீடியோவில் நினைக்கிறேன், அதனால் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணலை. ஸோ சாப்பாடு வந்து அந்த சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த சைடு வந்துட்டு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் வந்து ஈரல் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு, எப்போவுமே வந்து வெங்காயம் போட்டு ஒரு மாதிரி அது தொக்கு பதத்துக்கு செய்வேன், சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அப்படி செய்வேன். பட் இந்த தடவை வந்து அந்த மாதிரி வேணாம், ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி இந்த விருந்தே வந்து ஆக்சுவலாக அவருக்காக தாங்க. ஏன்னா அவர் தான் வந்து புரட்டாசி முடிஞ்ச உடனே கேட்டுகிட்டே முன்னாடியே வந்து சொல்லிகிட்டே இருந்தார் என்கிட்ட, புரட்டாசி முடிஞ்சோடனே எனக்கு வந்து தலைவாழையில் விருந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, வாழையில் எல்லா வகையான நான்வெஜ் வெரைட்டியும் வந்து எனக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அவருக்காகவான ஒரு ஸ்பெஷல் இது தான் இது. ஏன்னா ஒரே டைமில் இவ்வளோ நம்மளால் வந்து சாப்பிட முடியாது இல்லைங்களா, ஒரு மாதிரி
எனக்கு செய்யும் போதே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நான் நின்றுட்டே இருக்கேன் ஒரே இடத்துல. ஏன்னா தனியாலாம் செய்யணும், தனியாலாம் மேனேஜ் பண்ணணும்னா கஷ்டம் தானே. எல்லாத்தையுமே நானே வாஷ் பண்ணி, எல்லாத்தையுமே நானே கட் பண்ணி, நானே செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் ஒரு 3 ஹவர்ஸ் பக்கம் மேலேயே ஆகிடுச்சு எனக்கு இத்தனை ஐட்டமும் ஒரே டைமில் செய்யும் போது. அதாவது புரட்டாசி முடிஞ்சு அடுத்து ஒரு சண்டே வரும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்த சண்டே தான் வந்து நான் இதை எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு, எல்லாமே வந்து செஞ்சுருந்தேன். ஸோ ஈரல் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஈரலை மொத்தமாக சேர்த்துட்டு ப்ளெயின் மிளகாத்தூள் இருக்கும்ல அதை வந்துட்டு சேர்த்துட்டு நான் லைட்டாக தான் தண்ணி ஊற்றிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், நல்லா இந்த பாருங்கள் ரோஸ்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு 1.5 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் வந்துட்டு நான் சேர்த்துட்டு நல்லா வந்து பண்ணிங்கன்னா நல்லா வந்து அது ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆன மாதிரி ஆகிடும், ட்ரை ரோஸ்ட்டாக வந்து ஆன மாதிரி ஆகிடும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக. இது இன்னமும் வந்து சாப்பிடும் போது இன்னமும் வந்து ரொம்ப கெட்டியாக ஆன மாதிரி ஆகிடும், தொக்கு மாதிரி இருக்காது, லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, இன்னமும் வந்து கெட்டியான மாதிரி ஆகிடும். திருப்பி நம்ம சாப்பிடும் போது எப்போவுமே ஈரெல்லாம் வந்து சூடு பண்ணிட்டு தான் சாப்பிடணும், அப்படியே வந்து சாப்பிட்றாதீங்க. ஸோ சாப்பிடும் போது ஒரு வாட்டி சூடு பண்ணுவோம்ல, அப்போ இன்னமும் வந்து நல்லா டார்க் கலரோட நான் இலையில போடும் போது பாருங்களேன் அது ஒரு மாதிரி வேறு கலரில் வந்து ஆகிடும். இது வந்து கடமான்னு சொல்லுவாங்களே, கனவா மீனா, கனவா மீன் சொல்லுவாங்க, அதுதான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே வந்து அந்த கண் அது வந்து எடுத்துடணும்னு சொல்லுவாங்க, பல்லு மாதிரி இருக்கும், அது வந்து எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. அது வந்து அதில் வந்து கருப்பு வரும், அந்த கருப்பு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகாத மாதிரி நம்ம எடுக்கணும். அழகாக வந்து நான் தண்ணியில் விட்டு அது எடுத்தனா தனியாக வந்துடும் அது. ஏன்னா அந்த கருப்பு வந்து எல்லாத்துலேயும் கருப்பாக வரும், அது உள்ளேருந்து அந்த அழுக்கு அது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கசப்பு எடுத்துரும், அந்த மீனே வந்து ஃபுல்லாக வந்துட்டு கசப்பு தன்மை வந்த மாதிரி வந்துடும். அதனால் அது பார்த்து தான் வந்து நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணணும். ஸோ அது வந்து மேலே வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி எறா மாதிரி தான் இதுவும், நல்லா அந்த கழுவும் போது நம்ம குழன்னு வரும்ல எறால, அந்த மாதிரி வந்து வரும் இதுலேயும். ஆக்சுவலாக அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா தெரியும், கருப்பாக வந்து இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் வந்து கருப்பாக வந்து ஆகிடும். ஸோ இது வந்து லைட்டாக தான் வந்து வந்திருக்கும், ஃபுல்லாகவே வந்து வந்துடாது. ஸோ நல்லா வந்து இதையும் வந்துட்டு நம்ம வந்து நல்லா பயங்கரமாக வந்து கை பிசைஞ்சு தான் வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா குழப்பாக வந்துடும், அந்த இது சொன்ன மாதிரி எறா வந்து வரும்ல ஒரு மாதிரி, அந்த மாதிரி வந்து குழன்னு வந்து வரும். அதே மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி தான் தண்ணி விடும், எறா மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் வந்து அப்படி தான் இருக்கும். பட் ஹஸ்பண்டுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா அப்படியே ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. பசங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க, பட் இப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்கள் மட்டன் குழம்பு பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னும் வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுறேன். இதை பாருங்கள் கடமா வந்துட்டு குக்கரில் தான் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூளில் அது வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு உப்பு போட்டு கலரி விட்டு குக்கர் போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வந்து விட்டு எடுத்துக்கிறேன். நான் வெந்துடும், அது மாதிரி சுருங்கிடும் அப்படியே. நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் அது எவ்வளோ இருக்குன்னு, கொஞ்சமாக வந்து ஆகிடும் அப்படியே. அதே தாங்க எறா இதுவே தான், அது பார்க்கும் போது அப்படியே தான் இருக்கும். அதாவது செய்யும் போதும் சரி சுருங்கிடும்ல எறா வந்து, எவ்வளோ பார்த்தாலும் குட்டியாக ஆன மாதிரி ஆகிடும் நம்ம செய்யும் போது. அதே மாதிரி தான் இதுவும். சரி நான் தண்ணியே ஊற்றலை பாருங்கள், அப்படியே தான் வந்து குக்கர் போடுறேன், 2 விசில் விட்டு எடுக்கிறேன். ஆனால் அதில் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்ககிட்ட. அப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி வந்து அவ்வளோ நிற்கும். ஸோ குழம்பு வந்து திரும்பவும் கொஞ்சம் கொதிக்க விட்டு நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ தண்ணி இருந்ததில்ல அதில், அந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி. இன்னும் நல்லா நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து சுண்ட விடணும். சுண்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணி மொறுன்னு அப்படியே அந்த கடாயிலேயே வந்து விடணும். நீங்கள் விட்டு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ மீனுக்கு வந்துட்டு மசாலா போடுறதுக்காக தான் வந்து இந்த சைடு வந்து சாப்பாடும் வெடிச்சாச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, அந்த சைடு ஈரலும் ரெடி ஆகிடுச்சு. முட்டை வந்து போட்டிருக்கேன், வேக வச்சுருக்கேன். ஸோ மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து மீன் மசாலாக்காக வந்து இது செஞ்சுட்ருக்கேன். அப்புறமா உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு மீனும் வந்துட்டு வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி, அது கூட சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மீன் வந்து மசாலா போட்டு அதையும் வந்து எல்லாத்தையும் ஊற வச்சிட்டோன்னா, ஊற வைக்கிற ஐட்டம் மட்டும் ஊற வச்சுட்டு மற்றது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடும் போது எல்லாமே வந்து சூடாக வந்து வறுத்தேன். மீன் சிக்கனை வந்துட்டு அப்புறமா வறுத்துக்கலாம், எறா அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு வறுக்கிற ஐட்டம் மட்டும் கரெக்டாக சாப்பிட உட்காரும் போது சுட வந்து வறுப்பேன். அப்படி இருந்தால் தான் வீட்லேயே எல்லாருக்குமே பிடிக்கும், பசங்களுக்காக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும். ஆற வச்சுலாம் கொடுக்கக்கூடாது அந்த ஐட்டம்லாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டம் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சுட இருக்கணும். அதாவது அவங்க உக்காந்ததுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும், அப்படின்னா தான் பிடிக்கும். ஆறிடுச்சுன்னா அது தொடக்கூட மாட்டாங்க, அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆளுங்க எல்லாருமே. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அதில் பாட்டு நல்லா வந்து ஊறிட்டுருக்கோம் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கி எடுத்துக்கலாம், லாஸ்ட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ரசத்துக்கு வந்து கூட்டி விட்டுட்டேன், அரைச்சிட்டு புளி தண்ணியில் கரைச்சி தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன். நார்மலாக தனியாக ஒரு பேனில் வந்துட்டு கடுகு சீரகம் போட்டுட்டு
கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்து அப்படியே இந்த இதுவில் அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு அந்த பாத்திரத்தை தூக்கி நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணிட்டேன் இந்த தடவை. எப்போவுமே அதிலே தாளிச்சிட்டு அப்படியே அதிலே கொட்டுவேன். ஸோ ஏன் அத்தனை பாத்திரம் அழுக்காக்கணும்? ஏன்னா நிறைய ஐட்டம்ன்றனால அன்றைக்கி ஆல்ரெடி பாத்திரமே வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. நார்மலாகவே ஒரு 2 டிஷ்ஷு செய்யணுன்னாலே பாத்திரம் அழுக்காகல நிறைய. அந்த மாதிரி அன்றைக்கி வந்து நிறைய இருந்தது. காமிக்கிறேன் பாருங்கள் உங்ககிட்ட. அவ்வளோதான். இந்த ரசம் வந்து ஒரே இதில் ஒரே பாட்டில் கூட்டி விட்டுட்டா அது பாட்டு லைட்டாக குதிச்சிச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் வந்து ரசமும் வந்து ரெடி. அந்த சைடு கடமா வந்துட்டு அதுவும் வந்து ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். அவ்வளோதான். அப்படியே சைட் பை சைடு வந்து கிச்சனை வந்து தொடச்சிட்டே வந்து இருக்கேன். நான் ஈரத்துணியில் துடைக்கல, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். கிளாஸ் டாப் ஈரத்துணியில் துடைக்காதீங்க, நார்மல் வெட் கிளாத்தில் தான் வந்துட்டு நான் வந்து தொடச்சி வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ குழம்பும் ரெடி. பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ வந்து மீன் ஒரு சைடு, சிக்கன் ஒரு சைடு வந்து வறுத்துட்டுருக்கேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான் உக்காந்தார் சாப்பிட. ஸோ அவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பரிமாறுறேன். அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் வந்து சாப்பிடவே வந்து உக்காந்தோம். ஏன்னா ஆசைப்பட்டது அவரு தான் இல்லையா? ஸோ அவருக்காக வந்து ஆசாசியாக வந்து செஞ்சு எல்லாத்தையும் வந்து பரிமாறிடலாம். ஸ்வீட் மட்டும் வீட்டில் இருந்தது. ஸோ அதனால் அந்த ஸ்வீட் வந்து அப்படியே வந்து வச்சாச்சு. பெருசாக வந்து ஸ்வீட்லாம் வந்து எனக்கு செய்கிறதுக்கும் டைம் கிடையாது, எனக்கு பொறுமை கிடையாது. ஸோ அப்புறம் எறா வந்து வச்சாச்சு, சிக்கன் 65 வந்து வச்சாச்சு, அண்டு கடமா வந்து வச்சாச்சு, மீன் வந்து வச்சுருக்கேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து என்ன வைக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஈரல் இருக்குது இன்னும் நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டு, ஈரல் வந்துருக்கு. முட்டை வந்து வைக்கிறேன். முட்டை வந்து எப்போவுமே குழம்புல போடுவேன். சரி ஓகே இதை அப்படியே தனியாக வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே தனியாகவே வச்சுட்டேன். அண்ட் ஈரல் கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒயிட் ரைஸு, ரசம், அப்புறம் மட்டன் செட்டிநாட்டு குழம்பு. அவ்வளோதான். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். சூப்பராக வந்து அன்றைக்கி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. புரட்டாசியையும் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.